உண்மைச்சுன்னா எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. பட் என்ன யோசிச்ச வேண்டியதுன்னா அவனை ஒரு மாதிரி பார்த்ததுல என்ன என்ன விஷயம் நல்லது அவையா பார்க்கணும் அவ்வளோதான். அதனால் 10 பைசா ஏன்னா நம்மளும் பிரயோஜனம் இருக்கா. அவனை பார்த்துட்டு அவனை பாட்டு போகணும். நம்ம சந்தோஷத்துக்கு போடும் அவ்வளோதான். வீட்டில் எங்கள் அம்மா சொல்லி பார்க்க ஒரு மாதிரி இருக்கு, வேண்டாம் எடுத்து வச்சுட்டு போடும். நான் இப்போ கூட அதில் இருந்த ஒருத்தர் ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு போகிறேன். என்ன விஷயம்னா என்னை வீட்டு பக்கத்தில் இருக்க ஏரியா, ஸோ என்னை வீட்டு சைடில் இருக்கனால எல்லாரும் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சதுனால ஒரு மாதிரி பார்க்கணும். இதே கொஞ்சம் தூரமாட்டு போனால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் நமக்கு தெரியாத இடம், தெரியாத ஆளுங்க, ஸோ புதுசாக இருக்கும். இது என்னென்னா நமக்கு தெரிஞ்சதுனால தான் பிரச்சனை, தெரியாத இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே ஃப்ரீடமாக பண்ணலாம். தெரிஞ்சுகளை நம்ம திருப்பி மீட் பண்ணனால அவைய அப்படி தான் நினைப்பணும். தெரியாத இருக்கிற வரைக்கும் நமக்கு ஹாப்பினஸ்ஸு, வேறு யாருக்குமே ஓத்துறேன் இல்லை. இப்போ என்னென்னா ஒரு நல்லதாட்டு ஒரு ஃபேஸ் கேம்குள்ளே எல்லாம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு, ஃபேஸ் கேம்லேயோ அதுக்கு பேர் என்ன, மோட்டோ விளாக்குள்ளே ஹெல்மெட்டுக்கு இதுக்கு பேர் வேறு மறந்துடு. சரி இது ஹெல்மெட் மவுண்ட்டு இது 170 சம்திங் ஆச்சு. உண்மையாக என்ன ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் என்ன ஒரு மைனஸ்ன்னா சம்பவம் கொஞ்சம் மாட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு தடவை எடுத்துகிட்டு மாட்டே மாதிரி கொஞ்சம் தோணும். ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அஃபோர்டபுள், நல்லா கம்மியான பட்ஜெட்டில் பிகினர்ஸுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ எனக்கு இது ஓகே தான் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கும்போது. அதோட ஆக்ஷன் கேமரா வாங்க முடியலை. ஸோ கரண்ட்லி யூஸிங் மை IQ Z9X 5G. உண்மை சொன்னால் ப்ரிட்டி குட் மொபைல். கேமரா எல்லாம் சூப்பராக இருக்குது வீடியோ எடுக்க. ஸோ பரவாயில்ல, மொபைல் எல்லாம் எனக்கு இதுவே போதும். பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சம் போக எல்லாத்தையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். இப்போ என்னென்னா இந்த பெட்ரோல் பம்பில் போடியதா, சரி போடுவோம், பார்த்துக்கலாம். ஐயோ 50 மொபைலில் பெட்ரோல் விலை எல்லாம் ஏறதுன்னு சொல்லிட்டு கிடக்கணும். அப்படி ஒன்றும் இல்லை. நான் இங்கே வந்து பெட்ரோல் ஆண்டாயிரம் போல பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு போகிறத பார்த்துருக்கேன், சின்ன பாட்டிலில். சரி, ஆக்சுவலி நானே RS இனி வாங்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். RS 200 அந்த வண்டி வாங்கினா வர இதை விட மைலேஜ் கம்மியாக தான் கிட்டோம். மைலேஜ் கம்மியாக கிட்ட வண்டி அப்படின்னா மைலேஜ் நல்ல எப்படி தெரியல, ஒரு மிட் ரேஞ்சில் கிடச்சோம், ஒரு 35-40 எல்லாம் கிட்டோம். ஆனால் இப்படி பெட்ரோல் வந்து இப்படி குறையும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு பிடிச்ச வண்டி உண்மை சொன்னால் R15 V3 தான். பட் கம்ஃபர்ட்டு அதெல்லாம் பார்த்து RS எடுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். பார்ப்போம், பட்ஜெட் மட்டும் கையில் ஆகிட்டு, உடம்பெல்லாம் ரெடி ஆகிட்டு திருப்பி வேலையில் போயிட்டு அந்த வண்டி வாங்கணும். வாங்கிட்டு ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு அப்படியே ஜம்முன்னு இருக்கணும். ஸோ அப்படி ஒன்றும் இல்லைன்னு தான் அவர் சொல்லியார், பெட்ரோலெல்லாம் ஒன்றும் யாரும் இல்லை அப்படின்ட்டு. நான் வேறு
பெட்ரோல் போடையதெல்லாம் 50 100ன்னு தான் போடுவேன். இங்கோட்டு சிட்டி நான் வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். லாங் ரைடெல்லாம் போயிட்டே இல்லை இது. லாங் ரைட்னா ஃப்ரெண்ட்ஸெல்லாம் கூட கோதையார் அப்படி இப்படின்னு ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் அவ்வளோதான் போவேன். ரொம்ப லாங் ரைடெல்லாம் போனதில்லை. ஸோ எனக்கு அது மாதிரிலாம் போகிறது அது மாதிரி லாங் ரைடெல்லாம் போகும்போது அதை வச்சு கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. உண்மை சொன்னால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குடி. இது போல் இந்த ஃபோன் வச்சுட்டு போகிறது எனக்கு எல்லோரும் ஒரு மாதிரி இந்த வித்தியாசமாக பார்க்குறேன். பட் யாரா இவன் பைத்தியக்காரன் அப்படி வாங்கினமோ இன்னும் எனக்கு தெரியல. பட் எனக்கு ஒரு மாதிரி காமெடியாக தான் இருக்குது. இது எல்லோரும் என்ன இப்படி வித்தியாசமாக பார்க்கும்போது ஏன்னா அவ்வளோ யாரும் இப்படி பண்ணிட்டு போக மாட்டேன்ல. மொபைல் பெருசாக இருக்கனால கரெக்டாக தெரியும். இதே ஒரு கோப்ரோ அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கூட, கோப்ரோ ஆக்ஷன் கேமரா ஏதாவது இருந்தால் கூட பெரிய அளவு வெளியில் தெரியாது, சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு வெளில தெரியாது. இது பெரிய ஒரு மொபைல் தான். ஸோ டக்குன்னு எல்லோரும் பார்ப்பேன். அதான் எனக்கு ஒரு மாதிரி அவுச்சிக்காக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாட்டு நல்ல ஒரு சின்ன ஒரு கேமரா வாங்க பார்க்கணுண்டே, ஆக்ஷன் கேமரா. ஏன்னா பெரிய கேமரா இது போல் ஃபோன் வந்து பண்ணிவிட்டு மவுண்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குங்கள. அதனால் எப்படியாவது பார்ப்போம். ஒரு கம்மி பட்ஜெட்டில் வாங்கலான்னு பார்த்தா குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்லி தான் நான் சரி நம்ம இப்போதைக்கு ஸ்டார்டிங் லெவலில் இருக்கனால மொபைலில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் நான் வந்தேன். மொபைல் யூஸ் பண்ணேன். ஆனால் உண்மை சொன்னால் எனக்கு ஆக்ஷன் கேமரா கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். ஏன்னு சொல்லினா பேட்ரி லைஃபு அப்படி இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா கொஞ்சம் இருக்குது, மைனஸ் பாயிண்ட்னா நிறைய இருக்குது. ஏன்னா மேப்பு பார்க்க முடியாது, சடனாக ஃபோன் வந்துன்னா கஷ்டம். ஸோ அப்படி நிறையா மைனஸ் இருக்குது. பட் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து நிறைய நேரம் இருக்கும். ஏன்னா பேட்ரி லைஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால சார்ஜிங் வந்து நிறைய இருக்கும். அதோட கேமரா குவாலிட்டி நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ மொபைல் வந்து கன்சிடர் பண்ணியதாக இருந்தால் இந்த விஷயத்த பார்க்கணும். மற்றபடி ஒரு பிரச்சனையுமே இல்லை மொபைல் யூஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா ஓகே தான் பார்ப்போம். நான் என்ன ஆக்ஷன் கேமரா வாங்கினேன், பைசா தான் கொஞ்சம் ரெடி பண்ணணும். வண்டி வேறு கொஞ்சம் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஐயோ பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறாரு. ஏன்னா பார்க்கும்போது நிறைய வீடியோலாம் பார்த்தா வரப்பாரு பெட்ரோல் தள்ளி ஹெல்ப் பண்ணக்கு. நமக்கு இங்கே 50 ரூபா தான் பெட்ரோல் போட்டுட்டு போகிறேன். இனி வீடு வேற போனோம், 50 ரூபா பெட்ரோல் போட்டுட்டு வீடு வேற போனோம். நீ இது வேற நீ அந்த அண்ணன் அங்கே வேற தள்ளிட்டு போயிட்டு அங்கே விட்டுட்டு வரும்போது நம்ம தள்ள வேண்டியது தான். ஸோ அதனால் கஷ்டம்தான், உண்மை என்ன கஷ்டம். மற்றபடி விழுந்ததை நினச்சுமா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், அது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. உண்மை சின்ன பெரிய ஆக்சிடெண்ட்டு. பின்னாடி இந்த ஸ்பைனில் வந்து 2 போன் வந்து கிராக் ஆகிட்டு, அதனால் எந்திரிச்சு நடக்க விடான்னு சொல்லிச்சுண்ணே. நான் நெஞ்சு ஐசியூலேருந்து மாற்றி நார்மல் வார்டு போன உடனே எழும்பி நடந்தாச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடந்தேன், வலியெல்லாம் இருந்தது. பட்டு நான் அதை பார்க்கல. அவைய என்ன சொல்லிச்சுன்னா அது வேறு ஏதாவது பெரிய பிரச்சனையில் கொண்டு விடும் அப்படின்ட்டு. ஆனால் அவைய சொல்லியது உண்மை தான். பட் இருந்தாலும் எனக்கு மற்றவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு அப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளாட்டே ட்ரை பண்ண சொல்லிட்டு அப்படி போனேன். பட் இப்போ பரவாயில்ல. எனக்கு இது 3வது வாரம்னு நினைக்கிறேன், 3ஆவது நாளாக நினைக்கிறேன். போன மாதம் 20ஆம் தேதி இப்படி ஆச்சு. ஸோ எனக்கு ஃபாஸ்ட்டாக ரிக்கவரி ஆகிட்டு பரவாயில்ல. இப்போ பெல்ட்டு போட்டிருக்கு உள்ளாடி, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லா தான் இருக்கு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. வேலை நடந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் சகஜம்தான். அது என்னென்னா விழுந்ததில் பின்னாடி ஸ்கஃபோல்டில் போயிட்டு முதுகு போய் அடித்ததில் 2 ஸ்பைனு கிராக் ஆச்சு. தலையில் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து தலையில் வேற 5 ஸ்டாப்லர் அடிச்ச வேண்டியதாகிடுச்சு. மொத்தமாக நல்ல வேலை. நான் பக்கத்தில் ஹிந்திக்கார அண்ணன் மாதிரிலாம் இருந்தேன். ஸோ அதனால் பெரிய அளவு பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சு. நான் கான்ஷியஸில் இருந்தனால கத்துன உடனே எல்லோரும் வந்து நான் தூக்கி உடனே ஃபஸ்ட் எய்டு கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்தது ஸ்டாப்லர் அடிச்சு ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போச்சுன்னா அங்கே போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு நிறைய ப்ளட் லாஸ் ஆச்சு. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. நான் என்னத்துக்காக வேலை பார்த்துட்டு நைட்டு சூப்பராக ஏதாவது வீடியோ எடுத்து கண்டென்ட் போட்டுட்டு இருந்தேன் அங்கே இருந்தப்போ. இங்கே வந்த பிறகு வீட்லேயே ரெஸ்ட்டுன்னு சொல்லி வீடியோ போடவும் முடியலை, கண்டென்ட் எடுக்கவும் முடியலை, யார்கிட்ட பேசக்கூட எனக்கு வெறுப்பாக இருந்தது.
இப்படி தான் எனக்கு போச்சு. இப்போ ஏன்னா விழுந்த இடத்துல தான் ஏன்னா பைக் இருந்தேன் அங்கே ஊரில். அப்போது அந்த ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல தான் வண்டி இருந்து. ஸோ எங்கள் அப்பா வச்சு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் வண்டியை. வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். வண்டி எடுத்துகிட்டு வந்த பிறகு ஓட்ட முடியாது. ஸோ மெடிக்கல் இஷ்யூனால் வண்டி ஓட்ட விடாதுன்னு சொல்லிச்சினோம். ஸோ அதனால் அப்படியே இருந்து வண்டி வாங்கினதும் வீட்டில் அப்படியே வச்சுருந்த மாதிரி இருந்து. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல போல ஆன பிறகு தான் நான் வண்டி எடுத்து ஓட்டவுக்கு வந்தேன். இதுவும் நான் என்கிட்ட சொன்னதில்லை, ஓட்ட விடான்னு தான் சொல்லிச்சினேன். பட் இருந்தாலும் எனக்கு பைக்கு எனக்கு கண்ணு முன்னாடி வச்சுட்டு ஒரு மாதத்துக்கிட்ட ஆகிட்டுல. எனக்கு வண்டி பார்த்து எப்படா ஓட்டம்னு சொல்லிட்டு நான் அப்படியோ கரெக்டான டைமில் எனக்கு இந்த ஹெல்மெட் மவுண்ட்டும் வந்து எனக்கு விளாக் போடக்குள்ளே செட்டப்பும் கிடச்சி. ஸோ அதனால் விளாக் செட்டப்பாக போட்டாச்சு. எனக்கு இப்போ பரவாயில்ல. பட் என்னென்னா எனக்கு ஊருக்குள்ளே ஓட்டக்கு வெறுப்பாக இருக்குது. எனக்கு ஊரில் மொதல் விஷயம் எனக்கு ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி. ஸோ எனக்கு வில்லேஜ் சைடு எனக்கு ஊர் சைடு இருக்கும்போது எல்லோரும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக பார்ப்பேன். பிகாஸ் தெரிஞ்சவன் இப்படி என்னடா அவன் லூசுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்ச மாதிரி பார்ப்பேனா. பட் பரவாயில்ல, நம்ம வேலையை நம்ம பார்க்கோம் அப்படி தான் நான் நினைப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கூச்ச சுபாவம் இருக்கனால தான் நான் அப்படி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பார்ப்போம், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்ல ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கிடுவோம். எல்லாம் நடக்கும். சரி பார்ப்போம்.